அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஹீலர் சக்திவேல் பேசுகிறேன். இந்த வீடியோ பதிவு எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, தைராய்டு நோய் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? ஸோ இது ஏன் வருது, இது இதனோட அடிப்படை என்ன, நம்ம எங்கே சரி பண்ணணும் அப்படிங்கிற முழுமையான விஷயத்த தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த பதிவு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து மூளையில் ஒரு பகுதி இருக்குது, அதுக்கு பேர் வந்து ஹைப்போதேலமஸ்ன்னு பேர். அங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா டிஆர்ஹெச் தைரோட்ரோபின் ரிலீசிங் ஹார்மோன் ரிலீஸ் ஆகும். அங்கேருந்து பிட்யூட்டரிக்கு சிக்னல் வரும். பிட்யூட்டரிக்கு சிக்னல் வந்ததுக்கப்புறம் தான் டிஎஸ்ஹெச் தைராய்டு ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் செக்ரெட் ஆனதுக்கப்புறம் தான் தைராய்டு கிளாண்டுக்கு போய் அது வந்து T3 T4 வந்து நமக்கு வந்து உருவாகி நம்ம உடம்புக்குள்ள தைராய்டால் என்னென்ன விஷயங்கள் ப்ராப்பராக நடக்கணுமோ அந்த விஷயத்த வந்து ப்ராப்பராக நடக்க வைக்கிறது. குறிப்பாக மெட்டபாலிசம் இந்த மாதிரியான விஷயங்கள்லேருந்து எல்லாத்தையுமே ப்ராப்பராக மேனேஜ்மெண்ட் பண்ணுறதுக்கு இந்த விஷயம் வந்து தெளிவாக இருக்கணும். இங்கே சரி வரல அப்படிங்கிறப்ப தான் நமக்கு வந்து ஹைப்பர் தைராய்டு ஹைப்போ தைராய்டாக மாறும். அப்போது ஹார்மோன்ஸோடைய இம்பேலன்ஸை வச்சு தான் நம்ம வந்து ரெண்டாக பிரிக்கிறோம். குறிப்பாக ஹைப்பர் தைராய்டு இருக்கிறவங்களுக்கு என்ன ஆகும்னா வெயிட் லாஸ் ஆகிட்டே இருப்பாங்க. ஹைப்போ தைராய்டு இருக்கிறவங்க வெயிட் கெயின் ஆகிட்டே இருப்பாங்க. ரெண்டு பேருக்குமே கம்பல்சரி டயர்ட்னஸ் இருக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஹைப்பர் தைராய்டு இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹீட் சென்சிட்டிவாக இருக்கும், ரொம்பவுமே உடல் உஷ்ணம் அதிகரிச்சுட்டே இருக்கும். இவங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா கோல்டு சென்சிட்டிவாக இருப்பாங்க. அடுத்தது ட்ரை ஸ்கின், ஹைப்பர் தைராய்டுக்கு வந்து ட்ரை ஸ்கின்னும் ஹேர் ஃபாலும் இருக்கும். இவங்களுக்கு வந்து மாய்ஸ்சர் ஸ்கின்னும் ஹேர் ஃபாலும் இருக்கும். ரெண்டு பேருக்குமே தூக்கமின்மை ரொம்ப பிரச்சனையாக இருக்கும். இவங்களுக்கு எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைப்பர் தைராய்டுக்கும் தூங்கிட்டு இருக்கிறப்ப டிஸ்டர்ப் ஆச்சுன்னா திரும்ப தூக்கம் வராது. இவங்களுக்கு பெரும்பான்மையாக தூக்கமே வராது. அடுத்தது இவங்க சாப்பிட்டதுக்கப்புறம் மோஷன் போகிறது இந்த மாதிரியான தொந்தரவுலாம் இவங்க ஃபீல் பண்ணுவாங்க. ஹைப்போ தைராய்டு இருக்கவங்களுக்கு கடுமையான மலச்சிக்கலும் ஃபீல் பண்ணுவாங்க. ரெண்டு பேருக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெஸ் இருக்கும். ஸ்ட்ரெஸ்ஸை தாண்டி ஹைப்போ தைராய்டில் இருக்கிறவங்களுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா படபடப்பு அதிகமாக இருக்கும், பல்பிடேஷன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு வந்து தசைகள்லாம் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரென்த் இல்லாத மாதிரி இருக்கும். ஆனால் இவங்களுக்கு தசையிலேருந்து உடம்புலேருந்து எல்லாமே வலி அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். ரெண்டு பேருக்குமே காமனாக வந்து இர்ரெகுலர் பீரியட்ஸ் வந்து இருக்கும். ஸோ அப்படிங்கிறப்ப நம்ம என்ன செய்யணும் இந்த இடத்துல அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, தைராய்டு அதிகமாக பாதிக்கப்படுறது ஆண்களை விட பெண்கள் தான் கடுமையாக வந்து இதில் பாதிக்கப்படுறாங்க. ஸோ அப்படிங்கிறப்ப என்ன பண்ணணும் அப்படிங்கிறப்ப பார்த்தீங்கன்னா உணவு பழக்கங்கள் நம்ம கம்பல்சரி மாற்றி ஆகணும். காலை இரவு ரெண்டு வேளையுமே கருப்பு கவுனி அரிசி கஞ்சி வச்சு குடிக்கணும். அரிசியை நல்லா வறுத்து, கருப்பு கவுனி அரிசி இயற்கையங்காடியில் போய் வாங்கிட்டு வந்து அரிசியை நல்லா வறுத்து மிக்சியில் போட்டு அரைச்சி பவுட்ரு பண்ணி கஞ்சி நமக்கு வேணுங்கிற அளவுக்கு கஞ்சி வச்சு காலையில் நைட்டு கஞ்சி வச்சு சாப்பிட்டு காய்கறி பொரியல் கூட நிறைய வச்சு சாப்பிட்டுட்டு மதியம் வந்து சாதம், கஞ்சி வடித்த சாதம், காய்கறி பொரியல், நெல்லிக்காய் ரசம் எப்படி வைக்கிறதுன்னு யூடியூப்பில் போட்டிங்கனாலே தெரிஞ்சிடும். வெண்ணெய் எடுத்தால் தான் அதுக்கு பேர் மோர். இந்த மாதிரிலாம் டயட் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு தைராய்டு குறையிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறையா இருக்குது. ஹேர் ஃபாலும் ஒரு ஈஸியாக குறையும். உடம்பை கொஞ்சம் குளிர்ச்சி பண்ணுற மாதிரியான மோர், மாதுளை, இந்த மாதிரியான முலாம்பழம், இந்த மாதிரியான பழங்களை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உடம்பு உள்ளுறுப்புகள் குளிர்ச்சி ஆகும்போது நமக்கு வந்து இது சார்ந்து வரக்கூடிய மற்ற உபாதைகள் வந்து நம்ம வந்து சரி பண்ணிக்கலாம். பட் ஈஸியாக இந்த பிரச்சனையை வந்து சரி பண்ணுறதுக்கு என்ன வழி அப்படின்னா, இதுக்கு மருத்துவம் தான் வழி. உணவு பழக்கம் மட்டுமே போதுமா இந்த தைராய்டு சரி பண்ணுறதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, உணவு பழக்கம் மட்டுமே பத்தாது. பட் அது கூட கொஞ்சம் சப்ளிமெண்ட்ஸும் கொஞ்சம் மெடிசன்ஸும் எடுத்தால் தான் இதுலேருந்து நம்ம முழுசாக வெளியே வர முடியும். ஸோ உங்களுக்கு பகலவன் ஹெல்த் சென்டர் எங்களுடைய சித்தா மெடிசன்ஸை நீங்கள் எடுக்கணும்னு விருப்பப்படுறீங்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். டிஸ்பிளேல வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது. இதில் எங்கள் கிளினிக்கோட டாக்டர் நம்பர் இருக்குது. நீங்கள் கிளினிக் டாக்டர் வந்து பார்த்தீங்கன்னா லேடி டாக்டர் தான், அவங்க தான் அட்டன் பண்ணுவாங்க. அட்டன் பண்ணிட்டு நீங்கள் அவங்ககிட்ட பேசுனீங்க அப்படின்னா உங்களுக்கான ஃபுல் கிளாரிட்டி கொடுப்பாங்க. அவங்களுக்கு வாட்ஸ்அப் மட்டும் பண்ணுங்கள், தயவு செஞ்சு கால் பண்ணாதீங்க. வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஃப்ரீயாக இருக்கும்போது அவங்களே உங்களுக்கு கால் பண்ணுவாங்க. நீங்கள் ஃபோன் பண்ணுற நேரத்தில் பேஷண்ட் அங்கே இருந்தாங்க அப்படின்னா அவங்க அட்டன் பண்ணிட்டு உங்கள் கால் எடுக்க முடியாது. ஸோ தயவு செஞ்சு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், கண்டிப்பாக அவங்க ரிப்ளை பண்ணுவாங்க. அவங்களே ஃப்ரீயாக இருக்கிறப்ப உங்களுக்கு கால் பண்ணி உங்களோட விஷயங்கள் எல்லாத்தையுமே அவங்க கேட்டு எக்ஸ்பிளைன் பண்ணி இதில் மெடிக்கேஷன்ஸ்லேருந்து எல்லாத்துக்குமே அவங்க வந்து ப்ராப்பராக உங்களுக்கு கைடன்ஸ் கொடுப்பாங்க. சரிங்களா? எங்ககிட்ட மருந்துகளுடைய விலை கொஞ்சம் கூடுதலாகத்தான் இருக்கும், நல்லா புரிஞ்சுக்குங்க. ப்ராப்பராக ஃபஸ்ட்டு குவாலிட்டியில் இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸை வச்சு தான் நாங்கள் வந்து மருந்துகள் செய்கிறோம். ஸோ அப்படிங்கிறப்ப எங்ககிட்ட மருந்துகளுடைய விலை கொஞ்சம் கூடுதலாகத்தான் இருக்கும். ஸோ இதுக்கெல்லாம் சரி அப்படின்னா மட்டும் நீங்கள் எங்ககிட்ட மருத்துவம் வாங்க. சும்மா ஜஸ்ட்டு என்கொயரி கேட்குறேன், நான் அவங்ககிட்ட என்னென்னு கேட்டு பார்க்கலாம் அப்படின்னு இருக்கிறவங்க தயவு செஞ்சு வேண்டாம். ஏன்னா மருத்துவம் கிடைக்கிறவங்க அவங்க விருப்பப்பட்டு எடுத்துக்கணும்னு விருப்பப்படுறவங்களுடைய வாய்ப்பை நீங்கள் தட்டி பறிக்கிறீங்க. ஸோ யாருக்கெல்லாம் இங்கே போனால் நமக்கு நல்ல மருத்துவம் கிடைக்கும், பர்சனலாக என் மேலே எனக்கு நல்ல ஒப்பீனியன் இருக்குது உங்கள் மேலே அப்படின்னு இருக்கிறவங்க மட்டும் என்கிட்ட மருத்துவத்துக்கு வந்தால் போதும். சரிங்களா? நன்றி, வணக்கம்.